விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக முதல் தமிழக அமைச்சராக வன்னியரசு தலைமைச் செயலகத்தில் பொறுப்பேற்றிருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். சார், இன்றைக்கு சுதந்திர இந்தியாவில் நீங்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு முதல் அமைச்சராக தலைமைச் செயலகத்தில் வந்து இங்கு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருக்கீங்க. உங்களுடைய முதல் கையெழுத்து எதற்காக போட்டிருக்கிறீர்கள்? இந்த மூன்று கோரிக்கைகள், மூன்று முக்கியமான விவரங்களுக்காக நாங்கள் போட்டிருக்கிறோம். அதாவது வந்து முதலமைச்சருடைய இந்த சிஎம் ஃபண்டுங்கிறதுல வந்து சிஎம் அரைஸ் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதில் 75 கோடி ரூபா வந்து இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒதுக்கியிருக்கிறோம். அதாவது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டம், அதற்கு வந்து 75 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறோம். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் பயன்பெறும் வகையில் வந்து 120 கிராம அறிவுசார மையங்கள் அமைத்திட்ட 61.56 கோடி ரூபா நாங்கள் நிதி ஒதுக்கியிருக்கிறோம். அதே போல் வந்து 12 மாணவியர் விடுதிகள் கட்டுவதற்கு 7.99 கோடி வந்து நிதியை வந்து நாங்கள் வந்து அளிச்சிருக்கிறோம். இதுக்கு வந்து முதல் கையெழுத்தாக நாங்கள் வந்து இதில் போட்டிருக்கிறோம். ஆய்வுக் கூட்டமும் நடத்திருக்கீங்க. வரக்கூடிய மாதங்களில் மானிய கோரிக்கை உங்கள் சமூக நீதி நலத்துறையுடைய புதிதாக துறை பெயர் வந்திருக்கிறது. என்ன மாதிரியாக செயல்படுத்த நீங்கள் என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? இப்போதான் வந்து செக்ரட்டரியோட நாங்கள் கலந்து பேசிகிட்டு இருக்கோம். இது பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் இதில் வந்து அப்படிங்கிறத வந்து உள்கட்டமைப்பு, மாணவிகளுக்கான நலத்திட்டங்கள் எல்லாமே நாங்கள் வந்து அதை பேசிகிட்டு இருக்கோம். விரைவில் வந்து செயலாளரோட பேசி அது குறித்து வந்து விரைவில் வந்து ஒரு அறிக்கை நாங்கள் வந்து வெளியிடுவோம். வெற்றி பெற்ற விழுப்புரம் எம்பி இங்கே வந்திருக்காங்க. நீங்கள் அதே மாவட்டத்தில் எம்எல்ஏ இருக்கீங்க. அந்த மாவட்ட மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற செய்தி என்ன? ஏற்கனவே நான் அந்த தொகுதியை வந்து இனி திண்டிவனம் அல்ல திண்டி வளம் என்று நான் சொன்னேன். கட்டாயம் திண்டிவனம் தொகுதி வந்து வளமுள்ள ஒரு தொகுதியாக அது மாற்றுவோம் என்பதில் எந்த மாற்று கருத்தில் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் ஏற்கனவே பல நலத்திட்டங்கள் அங்கே வந்து எம்பி நிதியின் மூலமாக செஞ்சிட்ருக்கிறாரு. இப்போ மாநிலத்தில் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அடிப்படையிலும் அமைச்சர் என்கின்ற அடிப்படையிலும் இன்னும் கூடுதலாக அந்த தொகுதிக்கு வந்து நாங்கள் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சரோட நாங்கள் வந்து அது குறித்து வலியுறுத்துவோம். அந்த தொகுதி மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க அதற்கான நலத்திட்டங்களுக்கான வேலைகள் நாங்கள் வந்து செய்வோம். தமிழகத்தில் 40க்கும் மேற்பட்ட தனி தொகுதிகள் இருக்கு. அதற்கான சிறப்பு கவனம் செலுத்தி அந்த தொகுதிகளுக்கு நலத்திட்டங்களை செயல்படுத்து. ஏன்னா நீங்க கடந்த முறை நீங்க வந்து பிரதிநிதியா இருக்கும்போது இங்க தலைமைச் செயலகத்தில் மனு கொடுக்க வந்திருக்கீங்க. இப்ப நீங்க வந்து செய்யற இடத்துல இருக்கீங்க. என்ன முடிவு எடுக்க போறீங்க? அதுதான் ஏற்கனவே எங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது எங்களுக்கு முன்னுமே தெரியுது. இப்போ எங்கள் கையில் இருக்கிறதுனால நாங்கள் அதை வந்து கூடுதலாக நாங்கள் வந்து செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்களுடைய தலைவர்களுடன் கலந்து பேசி, இங்கே இருக்கிற செக்ரட்டரிஸ் இவங்களோடையும் கலந்து பேசி ஒரு சிறப்பாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத, அதாவது எந்த குறையும் இல்லாமல் இன்னும் கூடுதலாக என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுல தான் நாங்கள் கவனம் செலுத்துவோம். இந்த ஆதிராவிடர் துறையில் பேக்லாக் வேகன்சின்றது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு. நீங்கள் கூட எதிர்கட்சியாக இருக்கும்போது, கூட்டணி கட்சியில் இருக்கும்போது மனு கொடுத்துருக்கீங்க. அதை நிறைவேறதற்கு என்ன எவ்வளவு சீக்கிரமாக வேலைகள் அந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த துறையை சார்ந்த மக்களுக்கே போடுவதற்கான வழிவகைகள்? இன்னைக்கு தான் வந்து பொறுப்பேற்றிருக்கேன். கட்டாயம் வந்து ஏன்னா கடந்த காலங்களில் வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஒட்டி தான் நாங்கள் வந்து செயல்பட்டு இருக்கோம். கட்டாயம் அது குறித்து நாங்கள் பேசி விரைவில் அந்த பின்னடைவு காலி இடங்களை நிரப்புவதற்கான வேலைகளை நாங்கள் வந்து தொடங்குவோம். கட்சியுடைய தலைவர் இன்றைக்கு உங்க அறையில வந்து இன்னைக்கு சேர்ல உட்கார வச்சு அந்த தருணத்தை எப்படி உணர்றீங்க? ஒரு மகிழ்ச்சியான தருணம் தான். ஏன்னா எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் எப்பொழுதும் வந்து நாங்கள் உங்களோட தொண்டர்களாக நான் பார்ப்பதில்லை, தலைவர்களாக தான் பார்க்கிறேன்னு சொல்லி அப்படி தான் வந்து பார்த்துருக்கிறார். இன்றைக்கி ஒரு மந்திரியாக பார்த்து அமர வச்சிருக்கிறாரு. அவருக்கு இந்த இடத்துல வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அமைச்சராக பொறுப்பேற்று இன்றைக்கு ஒரு முக்கியமான கோப்புகள் எல்லாம் கையெழுத்து விட்டு முதல் முறையாக நமக்கு பல்வேறு தகவல்களை தெரிவித்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோசோவுடன் ரமேஷ்.